அடியார்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவாத ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற பெரிய வாசகத்துக்கு சொந்தக்காரரான மாணிக்க வாசக பெருமான் அவதாரம் பண்ண ஊர் தான் இந்த திருவாத ஊர். இந்த திருவாத ஊர்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த ஊர்ல இருக்க சுவாமிக்கு பேரு திருமறைநாதர். இந்த ஊர்ல இருக்க அம்பாளுக்கு பேரு திருமறை நாயகி, வேதநாயகி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அற்புதமான கோயில்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் திருவாத ஊர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு யோசிச்சோம்னா, வாதம் நோய் அப்படிங்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய இறைவனாக சிவபெருமான் இருக்கார். பொதுவா நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா நம்ம ஜாதகம் பார்த்து சனி பகவானை தேடி போவோம். ஆனா அந்த சனி பகவானுக்கே ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை வந்தது. மாண்டவிய முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் சனி பகவானோட காலை அவரை பிடிச்சு ரொம்ப பாடாப்படுத்திட்டாரு நம்ம சனி பகவான். அப்போ இந்த மாண்டவ முனிவர் சனி பகவானுக்கு சாபம் கொடுக்கிறார், உன்னோட கால் முடமா போட்டோம் அப்படின்னு. சனி பகவானோட கால் முடமா போனதுனால அந்த வாதத்தை போக்குறதுக்காக சனி பகவான் வணங்கி அவருடைய வாதமான அந்த முடத்தை நீக்கின ஊர் தான் இந்த ஊர். வாதத்தை நீக்கின சிவபெருமான் இருக்கிற ஊர். அதனால இந்த ஊருக்கு திருவாத ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, வேதத்துக்கு நிறைய வாதங்கள் பண்ணி அதுக்கோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் அப்படிங்கறதுனால திருவாத ஊர் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம இந்த கோயிலுக்குள்ள போய் இந்த கோயில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். இதுதான் மகிழ மரம், இந்த கோயிலுடைய தலவிருட்சம். நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது எப்பவுமே மூர்த்தி, தளம், தீர்த்தம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும். இந்த கோயிலோட மூர்த்தியை நம்ம பத்தி பார்த்தோம். மூர்த்தி சுவாமி சிவபெருமான், அம்பாள் அப்படி இருக்காங்க. இந்த கோயிலோட தலவிருட்சம் மகிழ மரம். அடுத்து தீர்த்தம். இந்த கோயில்ல மொத்தம் 7 தீர்த்தம் இருக்கு. முதல்ல நம்ம பாக்குறது பைரவ தீர்த்தம். இந்த தீர்த்தத்துக்கு ஏன் பைரவ தீர்த்தம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, பைரவ பகவானுக்கு வாகனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாய். அதாவது சுவானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் வாகனம் தான் பைரவருடைய வாகனமா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பைரவருடைய நாய் வாகனம் தொலைஞ்சு போயிருது. அந்த வாகனத்தை தேடி எல்லாரும் சிவபெருமான்ட்ட பைரவர் கேட்கும் போது, சிவபெருமான் இந்த ஊருக்கு போய் நீ தவம் பண்ணன்னு சொல்றாரு. இங்க பைரவர் தவம் பண்ணும் போது பைரவருக்கு சிவபெருமான் 4 வேதங்களையும் 4 நாய்களாக மாற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பைரவர் ஏற்படுத்தின தீர்த்தம் தான் இந்த பைரவ தீர்த்தம். இது 7 தீர்த்தத்துல முதல் தீர்த்தமா இருக்கு. அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது கோயில்ல ரொம்ப அற்புதமான ஒரு எழிலான ஒரு காட்சி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபம் தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு சிலம்பு ஒளி காட்டிய மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு தானே கேக்குறீங்க. மாணிக்க வாசகர் அவங்க அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா அமைச்சரா இருந்தப்போ அந்த ராஜா நிறைய பணத்தை கொடுத்து குதிரை வாங்க சொல்றாங்க. ஆனா அவர் குதிரை வாங்குற பணத்துக்கு பதிலா சிவபெருமானுக்கு பெருந்துறையில கோயில் கட்டிடுறார். அந்த கோயிலை கட்டினத அதனால குதிரை வாங்க முடியல. அதனால ராஜா என்ன பண்ணாருன்னா, மாணிக்க வாசகரை சிறை பிடிச்சு தண்டனை கொடுக்க நினைக்கிறாரு. அவர் பிறந்த ஊர்லயே அவருக்கு சிறை பிடிச்சா அவரோட மரியாதை எல்லாம் குலைஞ்சு போயிரும்னு இந்த இடத்துல மாணிக்க வாசகரை சிறை பிடிச்சு வச்சிருக்காரு. அப்போ மாணிக்க வாசகர் சிவபெருமான நினைச்சு வேண்டி வருந்தும் பொழுது சிவபெருமான் கவலைப்படாத அப்படின்னு ஒரு சிலம்பு சத்தத்தை கொடுக்கிறார். அதுதான் பாத சிலம்பு ஒளி காட்டிய மண்டபம்னு சொல்றாங்க. இதுதான் அந்த மண்டபம். அப்படியே இந்த பிரகாரத்தை தாண்டி உள்ள போகும்போது நமக்கு 2 பக்கமும் விநாயகர், முருகர் இருக்காங்க. அந்த மேல இருக்கிற இடத்துல பார்த்தா மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ண காட்சியை அந்த பிரகாரத்துல முதல்ல அருமையா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோயிலோட உள்பிரகாரத்துக்குள்ள வரோம். இங்க இந்த கோயிலோட உள்பிரகாரத்துல ரொம்ப அருமையான நிறைய அழகு நிறைந்த சிற்பங்கள்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு. பொதுவா சிவன் கோவில்ல நம்மளால ஆஞ்சநேயரை பார்க்க முடியாது. ஆனா இந்த கோயில்ல ஆஞ்சநேயர் சிலை கோயிலுக்குள்ள வந்த உடனே இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த திருவாத ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேரு வாயுபுரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல தொலைஞ்சு போன பைரவோட நாய் கிடைச்சதுன்னு சொன்னல, அதே மாதிரி வாயு பகவான் இந்த கோயிலுக்கு தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு வர வேண்டி தவம் இருக்கிறாரு. அவரோட தவத்து காட்சி சிவபெருமான் சொன்னாரு, உனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அருள் பண்ணாரு. ஆஞ்சநேயர் பிறக்கிறதுக்கு அருள் பண்ண சிவபெருமான் இந்த சிவபெருமான். அதனாலதான் இந்த கோயிலுக்குள்ள வந்த உடனே இங்க ஆஞ்சநேயர் இருக்காரு. இந்த கோயிலுக்கு வேணும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது காலகாலமாக உள்ள ஒரு நம்பிக்கை. அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க 2வது தீர்த்தம் இருக்கு. இதுக்கு பேரு கபில தீர்த்தம். கபில நாயனார் வணங்கின தீர்த்தம். அதனால கபில தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் இங்க அமைஞ்சிருக்கு. இது சிவபெருமான் சன்னதியினுடைய வெளிப்பிரகாரம். இதுக்கு அடுத்தாப்புல அம்பாளுடைய சன்னதி இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருமறைநாதர், அதாவது வேதநாதர் அப்படிங்கிற சிவபெருமானுடைய சன்னதியினுடைய பிரகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான சூழ்நிலையில இந்த பிரகாரம் அமைஞ்சிருக்கு.
இந்த சிவபெருமான் திருமறைநாதரை நிறைய பேர் வணங்கினாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல ரொம்ப முக்கியமா வணங்கினது யாரு அப்படின்னு கேட்டா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு இந்த சிவபெருமான வணங்கியிருக்கார். அப்படி வணங்கினப்போ அவருக்கு சிவபெருமான் மறையின் பொருளாக நானே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனாலதான் சிவபெருமானுக்கு திருமறைநாதர்னு பேர் வந்திருக்கு. நம்ம வெளிப்பிரகாரம் சுத்தி வரும்போது நம்மளால இங்க தட்சிணாமூர்த்தி நமக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படியே வெளிப்பிரகாரத்துல வரும் பொழுது மாணிக்க வாசகருடைய சன்னதி இங்க அமர்ந்து இருக்கு. இந்த ஊருக்கே பெருமை சேர்த்தவர் மாணிக்க வாசக பெருமாள். மாணிக்க வாசகரை திருவாத ஊரர் அப்படின்னு சொல்றோம். திருவாத ஊர் அடிகள் புராணம் அப்படிங்கிற புராணம் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு காரணம் மாணிக்க வாசகர் தான். மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் எத்தனையோ அற்புதங்களை இந்த கோயில்ல பண்ணியிருக்கார். அதுல ஒண்ணுதான் நம்ம குறிப்பிட்ட பாத சிலம்பு ஒளி காட்டிய அந்த அற்புதம். அப்படியே வரும் பொழுது நம்ம சிவபெருமானுடைய வெளிப்பிரகார சன்னதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணோம். இங்க லிங்கோத்பவர் எவ்வளவு அற்புதமா லிங்கோத்பவர் காட்சி கொடுக்கிறாருங்கிறத பாருங்க. லிங்கோத்பவரை தொடர்ந்து துர்க்கை அம்மன் ரொம்ப கம்பீரமா சிவபெருமானுடைய கருவறை தூண்ல காட்சி கொடுக்குறாங்க. தொடர்ந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வர சுவாமி இருக்கிறார். அருமையான இந்த பிரகாரத்தை பார்க்கிறோம். எவ்வளவு கம்பீரமாக இந்த கோயில் காட்சி கொடுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கலை நயம். இது பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல அமைஞ்ச ஒரு திருக்கோயில். இதை ரொம்ப கம்பீரமான முறையில அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம உள்பிரகாரத்துடைய நிறைவுக்கு வருகிறோம். இங்கதான் நான் குறிப்பிட்ட அந்த சனீஸ்வரன் சன்னதி அமைஞ்சிருக்கு. நான் முதலே சொன்னேன், இந்த ஊருக்கு திருவாத ஊர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே சனி பகவானுடைய வாத நோயை சிவபெருமான் நீக்கினதுனாலதான் அந்த ஊர் திருவாத ஊர் அப்படி பேர் வந்திருக்குங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த சனீஸ்வரன் இங்க எப்படி இருக்காருன்னா, இந்த சனீஸ்வரன் இங்க இருக்கிற சனீஸ்வர பெருமானுக்கு அவருடைய கால் ஒரு கால் முடமா இருக்கிற மாதிரிதான் இங்க இருக்கிறார். அவருடைய கால் முடமாக இருந்து அவருக்கு இந்த கோயில்ல வழிபட்டு அவருடைய வாதம் நீங்கினதுனாலதான் இந்த ஊர் திருவாத ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கையினால இன்னைக்கும் பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா சிவபெருமானுக்கு எண்ணெயினால அபிஷேகம் பண்றாங்க. அந்த அபிஷேகத்துல பண்ண எண்ணெயை வாங்கி அவங்களுடைய நோய்கள் இருக்கக்கூடிய அந்த முட்டி இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க பயன்படுத்தும் பொழுது நோய்கள் தீருதுங்கிற நம்பிக்கை காலகாலமா மக்களுக்கு இன்னைக்கும் இருக்கு. இந்த வழக்கம் இந்த ஊர்ல கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுதான் அந்த சனீஸ்வர பகவான். இவர் மித்த ஊர் மாதிரி இல்லாம அவருடைய கால் ஒரு பக்கம் அப்படி முடங்கி இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கிறார். இதுக்கு காரணம் மாண்டவிய முனிவர்கிட்ட இவர் பெற்ற சாபம்னு மக்கள் சொல்றாங்க. வரும்பொழுது கம்பீரமா காட்சி கொடுக்கிற கொடிமரம், கொடிமரத்துக்கு முன்னாடி பலிபீடத்துக்கு பின்னாடி சுவாமியினுடைய சன்னதி அமைந்திருக்கு. சுவாமியினுடைய பேரு திருமறைநாதராக இருக்கிறார். மத்த எல்லா சுவாமிக்கும் இல்லாம இந்த சுவாமிக்குள்ள சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த சுவாமி ஒரு சுயம்பு மூர்த்தி. இவர் எப்படி சுயம்புவா இருந்தார் அப்படின்னா, மகாவிஷ்ணு பூஜை பண்றதுக்காண்டி இந்த இடத்துக்கு தேடும் பொழுது அப்போ மகாவிஷ்ணு பாக்குறார், ஒரு அருமையான ஒரு பால் குளம் இருக்கு. அந்த பால் குளத்துல அவர் வழிபாடு பண்ண வரும் பொழுது அங்க ஒரு கோமாதா பாலால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருந்தது. அந்த லிங்கம் தான் சுயம்பு லிங்கமாக இருக்க திருமறைக்காடர்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த கோமாதா பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது உள்ள அந்த குழம்பு அடித்தளம் இன்னைக்கும் சிவபெருமானுடைய திருமையில காணப்படுறதாக ஐதீகம் இருக்கு. இதோட நம்ம சுவாமி சன்னதிய எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம அம்பாளை பாக்குறதுக்காக அம்பாள் சன்னதிக்கு போலாம். இப்ப நம்ம அம்பாள் சன்னதிக்கு போறோம். இங்க இருக்க அம்பாள் பேரு திருமறை நாயகி, வேத நாயகி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்பாளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேருக்கு பேரு ஆரண்ய நாயகி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்பாள் மித்த அம்பாள் மாதிரி சாதாரணமா வந்த அம்பாள் இல்ல. பிரம்மதேவர் இந்த கோயில்ல ஒரு பெரிய யாகம் வளர்க்கிறார். அந்த யாகத்துக்கு பேரு ஆரண்ய யாகம்னு சொல்றாங்க. அந்த ஆரண்ய யாகத்துல இந்த அம்பாள் தோன்றதுனால இந்த அம்பாளுக்கு பேரு ஆரண்ய நாயகி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்பாளும் வேத நாயகியா அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. அந்த அம்பாளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கம்பீரமா காட்சி கொடுக்கக்கூடிய அம்மன் சன்னதியை பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான சன்னதியாக இருக்கிறது. இந்த அம்பாளை வணங்குற எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஞானமும் தெளிவும் கிடைக்கும் அப்படிங்கிறது காலகாலமாக உள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. இப்ப நம்ம அம்பாள் சன்னதியினோட கோபுரத்தை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கம்பீரமா காட்சி இருக்கக்கூடிய திருமறை நாயகி, வேத நாயகி, ஆரண்ய நாயகியினுடைய கோபுரம்.